கொடுமை நிகழ்ந்து விட்டது. அப்போ இருந்து எங்கள் ஐயா போராடுறாங்க, மருத்துவர் ஐயா, சமூக நீதியை காக்கணும்னு. சந்தர்ப்பம் அமையல. சமூக நீதிக்கு எதிராக இருக்க திமுகவோட நிற்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா அதிமுகவோட நிற்க வேண்டியிருக்கு. சமூக நீதினா விலை என்னன்னு கேட்குற பாரதிய ஜனதாவோட நிற்க வேண்டியிருக்கு. அதனால் அவர் பிள்ளைகள் நாங்கள் இவன் எவனோடும் சேரக்கூடாது, தனிச்சு நிற்க முடியாது முடிவெடுத்தா இந்த வேலையை செய்கிறோம். ஏன் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறதுனால இது பட்டறிவு, எங்கள் முன்னவர்கள் பட்ட அறிவு, பிள்ளைகள் அந்த பாதையில் நடக்கிறோம். அவ்வளோதான். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறதில்ல, எடுக்க போகிறதும் இல்லை, எடுக்காது. இப்போ தான் ராகுல் காந்தி ரொம்ப நாள் கோமாவில் இருந்து வந்த மாதிரி நாங்கள் வந்தால், நேத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ், இனிமேல் தான் போட்டிட்டு ஜெயிச்சு உள்ளே போகணும். விடுதலை பெற்ற இந்தியாவை 600 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பெருமக்கள் அவர்கள்தான். எங்கள் அப்பா நம்மாழ்வார் அவர்கள், மகனே, உலகத்தில் எந்த நச்சு நாசகார திட்டத்திற்கும் வேறு தேடி நீ பயணித்தால் அது அமெரிக்காவில் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நச்சு திட்டம் நாசகார திட்டத்திற்கு வேறு தேடி போனாலும் அது கருணாநிதி வீட்டில் அவர் கையெழுத்தில் இருக்கும்னு. அதுதான் திமுக திராவிடம். எந்த திட்டம் நீ என்கிட்ட ஒன்று சொல்லு. ஸ்டெர்லைட்டு திமுக அதிமுக தெரியாமல் வந்துருச்சா? திணிச்சது யார்? காங்கிரஸ் பிஜேபி. அவங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சா? இல்லை. இந்த 2 கட்சிக்கு தெரியாமல் அணு உலை நடப்பட்டுருச்சா? மீத்தேன் நான் தான் கையெழுத்து போட்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டார் ஐயா ஸ்டாலின். மீத்தேனை நானும் அண்ணன் பள்ளிமாணிக்கம் சேர்ந்து தான் கொண்டு வந்தோம். எங்கள் ஐயா டிஆர் பாலே பெருமையாக பேசிட்டாரு. எல்லா திட்டமும் நீ எதிர்த்து போடுறாரு. நீட்டு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? திமுக. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து கையெழுத்து விட்டு கொண்டாடியது யார்? நம்ம திமுக. என்ஐஏ கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கையெழுத்திட்டு வரவேற்றது யார்? இதே திமுக. ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே வா, சொல்கிறேன் நான். என்ஐஏவுக்கு முதலாக தென்னகத்தில் தென் மாநிலங்களில் அலுவலம் வைக்க திறந்து விட்டது யார்? ஐயா ஸ்டாலின். இவங்கள மாறி ஒரு கொடுமைக்காரங்களை நீ உலக வரலாற்றில் சந்திச்சிருவ. உன் கண் முன்னே லட்சக்கணக்கான உன் இனச்சந்தங்களை கொன்று வைத்தது காங்கிரஸ். கூட நின்று அந்த துரோகத்திற்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. 1,76,000 மக்கள் செத்ததை பற்றியே கவலைப்படாது இந்த கட்சிகள். இந்த 80 பேர் சாராயங்குடி செத்ததை பற்றியா கவலைப்பட போகுது? இந்த சாவுக்கு ஐயா ராகுல் காந்தியினுடைய வருத்தம் என்ன? ஐயா மோடி ஐயாவின் வருத்தம் என்ன? இதே சாவு குஜராத்தில், பீகாரில், அல்லது மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? நம்மளை மனிதனாவே மதிக்க மாட்டான். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற உங்கள் பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது? இந்த அரசியலின் வளர்ச்சியை எவனும் தடுக்க முடியாது. ஏன்? இது காலம் பிரசவித்தது, வரலாறு கையளித்த கடமை. இந்தியா ஒரே நாடு என்றார்கள், ஒரே தேர்தல் என்றார்கள், ஒரே ரேஷன் கார்டு என்றார்கள், நாம் இந்துக்கள் என்றார்கள், தேசிய நீரோட்டத்துக்கு கரையுங்கள் என்றார்கள், எல்லாம் சொன்னார்கள். ஒரே வரி என்றார்கள், எல்லாம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள், நம்பினோம். ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன், நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆளல ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று குவியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள், ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா, பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது, அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது பொய், இந்தியன் சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரியெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொழுப்பதற்கு. வேறதற்கு? ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுரா. இதாண்டா என் கோட்பாடு. நீ
எங்க நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26ல் மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான்டா அந்நியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டில் தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ. விஷம் இல்லைன்னா கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. விஷம் குடிச்சா தலங்காசு தர மாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்கிறேன்? எங்க துரோகம் செய்கிறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பில்லை. கச்சத்தீவை மீட்க முடியல. திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்கள் 2 கேள்வி கேட்டால் பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு பேர் இல்லை. எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போடு, எங்களை சாகடிச்சிரு. எங்களை சாகடிச்சுட்டு நீ எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போ. இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்வேன், சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால், சாதி பார்த்து போடுவதாக இருந்தால் போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே அது எதிரானது. சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்றால் தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். அவள் தகுதி வாய்ந்தவள், தமிழ் மகள், அறிவில் சிறந்த பெண்மகள். இந்த இனத்தின் பெருமை மிக அடையாளங்களில் ஒருவராக அவர் வளர்வாள், வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? உயர்ந்த மனிதன் யார்? எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ, அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறார். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் தாத்தா வைகுந்தர் அவர்கள். அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளை குனிந்து தூக்குவதற்கு குனியுங்கள். நீங்க தான் உலகத்திலே உயர்ந்த பெருமக்கள். தோற்று தோற்று நின்றாலும் உங்கள் பிள்ளைகள் பாருங்கள், பின்னடையாமல் நிற்கிற இந்த வீர பிள்ளைகளை, மான பிள்ளைகளை நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல விடுங்கள். நாங்கள் நிற்பது எங்களுக்காக அல்ல, என் தமிழ் மீதும் என் தலைவன் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், உங்களுக்காக. உங்களுக்காகவும் இல்லை, உங்கள் வருங்காத சந்ததியினருக்காக, எனக்கும் பின் வருகிற என் தம்பி தங்கைகளுக்காக, அவர்களுக்காக தான் இந்த மூச்சை பேச்சாக்கி இப்படி கத்திக்கொண்டிருப்பதற்கு காரணம் அதுதான். எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு. என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு பெற்றோர்களே, அதை அடைவதற்கு எங்களுக்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. தேர்தல் செலவுக்கு பிச்சை எடுக்கிறோம். 1000 500 என்று ஒவ்வொருத்தரிடையே சேர்த்து கொண்டு செலவு செய்கிறோம். இத்தனை பேர் ஒன்றாக கூடி சாப்பிட்டு படுக்க இடம் இல்லை. எங்கு தங்குவது, எங்கு உண்ணுவது, எதை எங்குன்னு தெரியாத அலைகிறோம், திக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் 20 கோடி, எத்தனை அமைச்சர்கள், எத்தனை ஒரு தொகுதிக்கு? இப்படி வென்று என்னதான் சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? சாதித்தான் என்ன? பாருங்கள், உங்கள் குப்பைகளை கூட்டுவதற்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு போராடுகிறோம் பாருங்கள். பணம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனம்தான் வெல்ல வேண்டும் என்கிற போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. தயவு செய்து உதயசூரியன் சின்னத்தை மறங்க, மைக் சின்னத்தை நினைங்க. அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கையை தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைய செய்யுங்கள். அவள் ஒருத்தி போதும். மேற்கு வங்கத்திலிருந்தே மகுவா மைத்ராங்கிற ஒரு பெண் தான் இந்திய பாராளுமன்றத்திலே கலக்கி எடுத்தாள். அது மாதிரி என் தங்கை அபிநயா தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கலக்கி எடுப்பாள்.
2 ஆண்டு தானே இருக்கு, இருக்கட்டும். 2 மாதம் கூட இருக்கட்டும், 2 மாதம் கூட இருக்கட்டும். உட்கார இருந்துச்சு. என்னை கேட்டாங்க, நீ என்ன அணுவில் போய் இப்போ போராடுற அனுமதிச்சுட்டு இப்போ போய் ஆபத்துங்கிற அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், பொண்ணு கொடுக்குறது முடிவு பண்ணிட்டோம், மனமேடை வரைக்கும் உட்கார வச்சிட்டோம், சொந்தக்காரங்களாம் கூட்டிட்டோம். அப்போ தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்னு. இப்போ நிறுத்துறதா கல்யாணத்தை கட்டி வச்சிடுறதா? அப்போ அது மாதிரி தான் இந்த அணுவில் தெரிஞ்சிருச்சு ஆபத்துன்ட்டு இப்போ நிறுத்தணும். இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டு இப்போவாது தெரிஞ்சிருச்சு ஆபத்துன்னு. 2 வருஷம் தான் இருக்குது, இப்போவாது முடிச்சு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, டைவ் செய்து போட்டுருங்க. திரும்ப திரும்ப அதே தவறை செய்யாது. தெரியாமல் செய்கிறது தவறு, தெரிஞ்சே செய்கிறது தவறு இல்லை. அது கொடுமை, அது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், அறிவில்லாததனம். செய்யாதீங்க. ஒரு தடவை மாற்றுங்க, சிந்தனையை மாற்றுங்க, சட்டையை மாற்றுங்க. ஒரே சட்டையை 60 வருஷமாக போடுறீங்க, ஒரே சட்டையை. சாம்பாரே வைக்க சொல்கிறேன் அம்மாவை, அம்மா 10 நாளைக்கு வெறும் சாம்பார் சாப்பிட்ருங்க பார்ப்போம். இப்போ எப்படி 60 வருஷமாக உதயசூரியன் நீங்கள் போட்டு தொலைக்கிறீங்க? கருமம். உதயசூரியன் வருகிறார், வருவார், விடியும் அவர் வீட்டுக்கு, நாட்டுக்கு ஒரு மாறுதலும் வராது. எனவே என் உடன் பிறந்தவர்கள், அருமை சொந்தங்கள், படித்த என் தம்பி தங்கைகள், எங்கள் பேச்சுகளை உற்று நோக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்களுடைய அரசியலை ஆழ்ந்து கவனியுங்கள். எவ்வளவு காலமாக சோர்வின்றி தளர்வின்றி உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடரும் பாருங்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தல்களில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதிமுக, தேமுதிக, இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள், அதில் இருக்கிற என் உறவுகள், நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்பது, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்க இந்த இயக்கத்து தோழர்கள், உடன் பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்பது, நாங்கள் கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009 இரட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டிருந்த போது கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றார்கள். அதற்கு பிறகு 2011 நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. ₹1 காசு கூட நீங்கள் எனக்கு தரவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை. உண்டியல் குளிக்குத்தான் வேலை செஞ்சேன். அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன். இது ஒரு சூழல். பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும்போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது, முடிய போகுது. அந்த 10 மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்கே முடித்தோம். அவளை வேலை செஞ்சேன். அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்கக்கூடாது, அது எனக்கு மனச்சுமை, வலி. அவங்க வெளில வைத்திருக்கலாம். இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளையிடத்திலே, என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மலராது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை. நான் நின்றுருக்கேன், உங்களுக்கு நின்றுருக்கேன், நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. நின்றுருக்கேன். இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் தான். நீங்கள் நிற்கலை. அதனால் உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா புண்ணியவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி எதை சொல்லும்? எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.